குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் டோம்னிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். மலையாள திரைப்படத்திற்கு மலையாளத்துல டைட்டில் வைக்காத இயக்குனர் தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்துல எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய மலையாள படங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலையாளத்துல தான் டைட்டில் வச்சுக்கிட்டு வர்றாங்க. இவர் தமிழ் இயக்குனர், தமிழ்ல நிறைய படங்களை இயக்குன கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. ஒருவேளை தமிழ் டைரக்டர் அங்கே போய் படம் எடுத்ததுனாலே என்னன்னு தெரியல, இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ்ல படம் எடுக்கக்கூடிய இயக்குனர் தயாரிப்பாளர்கள் தமிழ்ல டைட்டில் வைங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மலையாளத்துல படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் மலையாள வார்த்தைகள்ல டைட்டில் வைங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இப்ப படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். டோம்னிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். இந்த டைட்டில் பார்த்தோன்னே நான் யோசிச்சேன், என்னடா இது டோம்னிக்ங்கிறது ஏதோ ஒரு பேரா இருக்கு, அது என்ன லேடிஸ் பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு தான் டிக்கெட் போட்டு தேட்டரில் போய் படத்தை பார்த்தேன். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்த்துலாம். மம்மூட்டி, வினித், சுஸ்மிதா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கௌதம் வாசுதேவ் மேனன், ப்ரொடியூசர் மம்மூட்டி. நடிகர் மம்மூட்டியே இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இசை தர்புகா சிவா. சில தமிழ் படங்களுக்கு இசையமைச்சவர் தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகன் மம்மூட்டி பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆனவர். அதாவது என்னன்னா சஸ்பென்ஷன் ஆகி அவர் வேலை போயிருக்கு. அது ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வாடகை கொடுக்காம நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி, அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட இவர் வாடகை தரேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு பையனை வேலைக்கு சேர்க்கிறாரு. அந்த பையன் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காப்புல. அவர் வேலைக்கு சேர்றாப்புல. சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க 1-2 கேஸுகளை கண்டுபிடிச்சு பணம் சம்பாதிக்கிறது, இப்படி காமெடியா போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்ஸை ஆஸ்பத்திரியிலேருந்து எடுத்தேன், ஒரு லேடிஸ் பர்ஸ், இந்த மாதிரி சின்ன பர்ஸ். அது இந்த பர்ஸை ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்தேன். இந்த பர்ஸை அது யாரோடதோ அவங்கள கண்டுபிடிச்சி நீ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன கேஸு, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா எனக்கு ஃபீஸ் யாரு கொடுக்குறது அப்படின்னு கேட்டோடனே, நீ இந்த 2-3 மாசம் வாடகை எனக்கு கொடுக்கணும்ல, வாடகை நீ எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனால இவர் என்ன பண்ணிடுறாரு, வாடகை ஒரு 15,000 ஏதாவது நமக்கு கழியுது இல்லை, அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அந்த பர்ஸு, அந்த ஆஸ்பத்திரிக்கு போறது. இந்த ஆஸ்பத்திரியில தான் இவங்க அந்த பர்ஸை கண்டெடுத்திருப்பாங்க, அந்த ஹவுஸ் ஓனர் லேடி. இப்படி ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அந்த பர்ஸு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பர்ஸு, அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு போறாரு. போனா அங்க அந்த பொண்ணு இல்லை. 4 நாள் ஆச்சு அவங்க மிஸ் ஆகி. அந்த பர்ஸு என்னைக்கு இந்த அம்மாவுக்கு கிடைச்சிச்சோ அன்னைக்கு தான் அந்த பொண்ணு மிஸ் ஆகியிருக்காங்க, காணாம போயிட்டாங்க. அப்போ இந்த மறுபடியும் ஹவுஸ் ஓனர் அம்மாட்ட போய் இவர் போய் சொல்றாரு, நான் அந்த பர்ஸ் யாருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இதோட என் வேலை முடிஞ்சது. மறுபடியும் நான் தேடி போனேன்னா எனக்கு மறுபடியும் பீஸ் கொடுக்கணும்னா மறுபடியும் அவங்க ஏதோ சில விஷயங்கள்லாம் இவருக்காக சொல்றாங்க, காசு தரங்கிறாங்க. அதுக்கு இவர் ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக போனா, அந்த பொண்ணுக்கு ஒரு காதலன்னு ஒருத்தர் இருந்திருக்கிறான், கார்த்திக் நினைக்கிறேன் அவனுடைய கேரக்டர் என்ன. அவனை இங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 31, 2021 அன்னைக்கு தான் இவங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. அன்னைக்கு நைட்ல இருந்து அந்த பையனை ஆளக்கானான், அந்த காதலனை ஆளக்கானான்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வர்றாங்க. இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில அந்த கார்த்திகை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த பொண்ணு என்ன ஆனாங்க, இதுக்காக சில விஷயங்கள் மூணாறு, எர்ணாகுளம், கொச்சின் அப்படி இப்படின்னு போகும்போது அவங்க சிஸ்டரை போய் சந்திக்கிறாரு. அந்த கார்த்தியோட சிஸ்டரை சந்திக்கிறாரு. சிஸ்டர் மேல இவருக்கு ஏதோ சின்னதா காதல் வர மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. காதல்லாம் வரல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி போயிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருந்த டோம்னிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட
சினிமோட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, அதுக்கப்புறம் மம்மூட்டி அவர்களுடைய அந்த யதார்த்தமான நடிப்பு, ஓவர் பில்டப் இல்லாம, ரொம்ப பஞ்ச் டைலாக் இல்லாம, அப்புறம் அந்த மம்மூட்டி கூட அந்த நடிச்ச அந்த பையன் சுரேஷ் கோபி அவர்களுடைய அந்த பையன், சுஸ்மிதா இன்னொரு கதாநாயகி, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா, இவங்க எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து அழகா கரெக்டா நடிச்சிருக்கிறாங்க. அந்த இயற்கை அழகை வந்து ஒளிப்பதிவாளர் மூணாரையா இருக்கட்டும், இந்த எர்ணாகுளம், கொச்சின் எல்லாம் அழகா படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. படத்தோட கதை வந்து நல்ல கதை. ஒரு லேடிஸ் பர்ஸுக்காக வந்து, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொலைக்கேஸை கண்டுபிடிக்க போவாங்க. இது வந்து ஒரு பர்ஸ் யாருதுன்னு கண்டுபிடிச்சு இந்த விஷயங்கள் போறது, அது எல்லாமே படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் தான். படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட பின்னணி இசை. தர்புகா சிவா அவர்களுடைய அந்த பின்னணி இசை தான் வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா என்ன சீக்வன்ஸுக்கு எப்படி வாசிக்கணும்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமெடி படம், லவ் படம் இதுதான் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு த்ரில்லரிங்கும் போது திருஷ்யம் மாதிரி, அப்புறம் சில இந்த போர் தொழில், இந்த மாதிரி வாசிக்க வேண்டிய இடங்கள்லாம் அவர் வந்து ஏதோ ஒரு சும்மா அந்த டம்டும்னு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு வாசிச்சிருக்காரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர்லாம் எனக்கு தெரியாது. நான் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவருடைய பின்னணி இசை வந்து படத்துக்கு வந்து ஒரு பலமா இல்லை. அது வந்து மைனஸ். படத்தோட கதை நல்ல கதை, திரைக்கதை வந்து சுவாரஸ்யமா இன்னும் கொஞ்சம் லைட் ட்ரிம் பண்ணி டக்கு 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 டக்குன்னு போயிருந்துருக்கலாம். ரொம்ப லேக் ஆகுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட இன்ட்ரோல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா படமே நல்லா இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் தமிழ் சினிமா 100 வருஷ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஆனால் அந்த படம் நல்லா இல்லாமல் கூட இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் இந்த படத்துல இன்ட்ரோவில் எந்த விதமான ட்விஸ்ட்டுமே இல்லை. டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு பஞ்சு விடுறாரு ஹீரோ, அப்படியே இன்ட்ரோல் விட்டுறாங்க. அது வந்து ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் என்ன பண்ணுவோம், இன்ட்ரோல் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். போர் தொழிலாக இருக்கட்டும், நிறைய த்ரில்லர் படங்களா எல்லா 100 வருஷம் சினிமாவில் அதானே இன்ட்ரோல் பிளாக்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். அந்த படத்துல இல்லை. இயக்குனர் வந்து எல்லா படத்துலையும் ட்விஸ்ட் இருக்கு, எதுக்கு நம்ம படத்துல ட்விஸ்ட் வைக்கணும்னு நினைச்சாரா என்னங்கிறது தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது இல்லாதது எனக்கு அது ஒரு ஏமாற்றமா இருந்தது. அதுக்கப்புறம் 2ஆம் பாதி திரைக்கதை வந்து ஜவ்வா இழுக்கிறாங்க. டக்கு 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 டக்குன்னு போறதை விட்டு அந்த விஷயத்த வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு மைனஸா இருக்கு. பின்னணி இசை ஏற்கனவே சொல்லியாச்சு மைனஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். படம் ஓடிக்கிட்டு நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணேன், இந்த கேரக்டர் இப்படி இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி வருவாங்க, இப்படி வருவாங்கன்னு. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நான் சொல்லிட்டேன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும். ஏன்னா வந்து படம் வந்து மோசம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. படம் வந்து ஓகே தான். இந்த த்ரில்லர் படம் பார்க்குற ரசிகர்களுக்கு, சஸ்பென்ஸ் மூவியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும், புரியும். மலையாள படமாக இருந்தால் கூட சில வசனங்கள்லாம் தமிழ்லையும் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த கார்த்திக் காணாம போனவனுடைய அந்த தங்கச்சி அக்காவோ அவங்க வந்து தமிழ் பொண்ணு தான், நாகர்கோவில் மாதிரி கதையில வந்திருக்கிறாங்க. சில வசனங்கள் தமிழ்ல இருக்கு, கதையுமே தமிழ் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா புரியும். ஏன்னா இங்கிலீஷ் சப்டைட்டிலும் இருக்கு தமிழ்நாட்டில் சில திரையரங்குகள்ல. அப்படிங்கும்போது கதையெல்லாம் புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் ஓகே தான், ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ டொமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.